ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முகலாய பேரரசர்கள் வந்து எல்லா மன்னர்களையும் பற்றி பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து அவங்களோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மைய நிர்வாகம் பார்த்தலாம். மைய நிர்வாகத்தில் வந்து அவங்க அந்தந்த ஆட்சி காலத்தில் யார் பேரரசராக இருந்தாரோ அவங்க தான் வந்து அந்த நிர்வாகத்தெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தாங்க. அந்த அவங்க வந்து ஒரு குழுக்கள் அமைச்சிருந்தாங்க. குழுக்கள் கீழே தான் வந்து வேலை செய்கிற மாதிரி பார்த்துருந்தாங்க. அந்த குழுக்களில் வந்து இடம்பெற்றிருந்த அதிகாரிகள்லாம் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். யார் யார் இடம்பெற்றிருந்தாங்களா அப்படின்னா, வக்கீல் வந்து பிரதம மந்திரியாகவும், வஜீர் அல்லது திவான்கிறது வந்து அந்த வருவாய்த்துறை செலவுலாம் இவங்க பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. செலவை பார்க்குறது யார் அப்படின்னா வஜீர் அல்லது திவான் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இராணுவத்துறை அமைச்சராக வந்து யார் அப்படி இருந்தாங்கன்னா மீர் பாக்ஷி அப்படிங்கிறவர் தான் வந்து இராணுவத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அரண்மனை நிர்வாகத்தை யார் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா மீர் சமான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். தலைமை நீதிபதியாக யார் இருந்தாங்கன்னா குவாஜி அப்படிங்கிறவர் வந்து இருந்திருக்காரு. அந்த சட்டத்தெல்லாம் சட்டம் இயற்றது, நடைமுறைப்படுத்துறது இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா சதா உசுதார் அப்படிங்கிற அவர் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இவங்க தான் அந்த குழுக்களில் இடம்பெற்றிருந்த அதிகாரிகள். இவங்க பேர்லாம் வந்து ரொம்பவே முக்கியமானது, அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து மாகாண நிர்வாகம். இது எப்படி இயங்குச்சு அப்படின்னா, பேரரசருக்கு கீழே வந்து பல சுபாக்கள் வந்து இருந்திருக்காங்க. சுபாக்கள் அப்படின்னா வந்து அதை வந்து 2 தான் பிரிச்சிருந்தாங்க, மாகாணங்கள் அல்லது மாநிலங்கள். இவங்க வந்து அப்படி பிரிச்சிருந்ததுக்கு பேர் தான் வந்து சுபாக்கள் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. மாவட்டங்களாகவும் வந்து அந்த மாநிலங்கள் வந்து மாவட்டமாகவும் பிரிஞ்சிருந்தது. அந்த மாவட்டங்களில் இருக்க அந்த கிராமங்களை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா பர்கானாக்கள் அப்படிங்கிறதான் வந்து அந்த கிராமங்களோட பேர். இப்படி ஒவ்வொரு அதாவது மாநிலம், மாகாணம் இப்படி பிரித்து தான் வந்து அவங்க வந்து மாகாண நிர்வாகத்தை வந்து கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. அடுத்து உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த நகரமும் அந்த சுற்றி இருக்க நகரமும் பெருநகரம் அந்த கிராமங்கள்லாம் இருக்காங்களே அவங்களாம் வந்து கொத்தவால் அப்படின்னு தான் அழைக்கப்படுறாங்க. அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறவங்க பேர் என்ன அப்படின்னா கொத்தவால் அப்படின்னு தான் அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்து படை நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க கீழே வந்து 4 படை இருந்தது. என்னென்ன படை அப்படின்னா காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கி படை. இந்த 4 படைகள் தான் வந்து இராணுவத்தை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. இதுவும் படைகள் வந்து முக்கியமானது, இதையும் பார்த்துக்காங்க. அடுத்து வந்து மன்சப்தாரி முறை. மன்சப்தாரி முறையை யார் வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா அக்பர். மன்சப்தாரி முறை அப்படின்னா என்னென்னா, அவங்க கீழே இருக்க அந்த ஒவ்வொரு வீரர்களுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட குதிரை, அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி குதிரைகளை வந்து கவனிக்கிற பொறுப்பை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை தான் வந்து மன்சப்தாரி முறை அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட தகுதி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த குறிப்பிட்ட வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து மன்சப்தாரி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்னா அக்பர் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதை வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னா ஷாட் அல்லது சவார். அதுதான் சொன்னேன் இல்லையா, ஷாட்டுங்கிறது வந்து தகுதி அவங்களுக்கு அந்த வீரர்களுக்கு ஏற்ற தகுதி, குறிப்பிட்ட தகுதி இருந்தால் தான் வந்து அந்த முறையில் வந்து அவங்கள அந்த வீரர்கள் வந்து அனுமதிப்பாங்க. சவார் அப்படின்னா மன்சப்தார், அந்த குதிரைகளோட எண்ணிக்கை தான் சவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குதிரை அவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா குதிரைகள், அந்த குதிரைகளோட எண்ணிக்கையை தான் வந்து சவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறையும் வந்து வாரிசு அடிப்படையில் வந்து வழங்கப்படலை. அந்த குறிப்பிட்ட தகுதி வந்து அவங்களுக்கு இருக்காங்கிற முறையில் தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த மன்சப்தாரி முறை வந்து அனுமதிக்கிறாங்க. அதாவது வாரிசு அடிப்படை. நில வருவாய் நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதை யார் அறிமுகப்படுத்தினார் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்பர் தான் வந்து நில வருவாய் நிர்வாகத்தை வந்து அந்த அவரோட ஆட்சி காலத்தில் தான் வந்து நில வருவாய் நிர்வாகம் வந்து நடைபெற்றுச்சு. அதோட அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா ராஜா தோடர்மால்ங்கிறவர் தான் வந்து அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சராக வந்து இருந்திருக்காரு. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. அந்த நிலத்துக்கு எப்படி வரி கொடுத்துருக்காங்க மக்கள் அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த விளையிற பயிரில் வந்து 1/3 பங்கு வரி தான் வந்து அரசாங்கத்துக்கு வந்து செலுத்தியிருக்காங்க. வர்ற பங்கில் வந்து அந்த விளைச்சலை வந்து 1/3 பங்கு வந்து வரி விதிச்சிருக்காங்க அரசாங்கத்துக்கு. இது எப்படி ஷாஜஹான் காலத்தில் வந்து இருந்துச்சு, இந்த முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜப்த் அல்லது ஜப்தி முறைன்னு அவர் காலத்தில் வந்து இருந்துச்சு. இதோட பழைய நேம் என்ன அப்படின்னா வந்து
இத்தா முறை வந்து அந்த ஜாகீர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பழைய இந்த ஜப்திங்கிற முறையை வந்து ஜாகீர் அப்படின்னு தான் வந்து பழைய அந்த அவருக்கு முன்னாடி இருந்ததில் வந்து பழைய முறையில் வந்து ஜாகீர் தான் சொல்லியிருக்காங்க. அந்த மன்சப்தார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஊதியம், அதாவது காசை வந்து வாங்க மாட்டாங்களாம். அந்த ஊதியத்தை வந்து காசாக வாங்காமல் இருக்கிறவங்க, அதாவது ஒரு பொருளாக அல்லது குதிரையாக தான் அந்த மாதிரி வாங்குவாங்களாம். அவங்க தான் வந்து எப்படி அழைக்கப்படுறாங்க அப்படின்னா ஜாகீர்தார் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த வரி வசூல் அதிகாரியெலாம் வந்து அவங்களோட பேர் என்ன அப்படின்னா, மாவட்டத்தில் ஒரு வரி வசூல் அதிகாரி வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பேர் என்ன அப்படின்னா அமல் குஜார் அப்படின்னு தான் அழைக்கப்படுறாங்க. அவங்களோட துணைநிலை அதிகாரி யார் அப்படின்னா பொட்டாதார், கனுங்கோ, பட்வாரி, முக்காதம். அவங்களோட அந்த வரி வசூல் அதிகாரியோட துணைநிலை அதிகாரிகள்லாம் இவங்க பொட்டாதார், கனுங்கோ, பட்வாரி, முக்காதம். இவங்க தான் வந்து துணைநிலை அதிகாரியாக வந்து செயல்பட்டுருக்காங்க. இதோட இந்த நில வருவாய் நிர்வாகம் முடிஞ்சு. அடுத்த டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.